அன்பானவர்களே, இப்பொழுது ஷேரன் டெரஸ் கார்டன் மூலியமாக நாம் ஒரு ஃபெர்டிலைசரை செய்ய போகிறோம். அதை ஒவ்வொரு செடியும் வளர்ப்பது என்பது சுலபமல்ல. அதற்கு தேவையான மெயின்டெனன்ஸ் தேவை. மெயின்டெனன்ஸ் என்று சொன்னால் அதற்கு உரம் அளிக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், பூச்சி மருந்து அளிக்க வேண்டும் போன்ற ஒரு காரியங்களெல்லாம் மெயின்டெனன்ஸில் அடங்கிறது. அதில் முன்னாடி புண்ணாக்கு கரைச்சலை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது மீன் அமிலம் எப்படி உற்பத்தி செய்வது என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். மீன் அமிலம், இதுதான் மீன் அமிலம். இதில் என்னென்ன போடப்பட்டிருக்கிறது சொன்னால், மீன் அமிலத்தில் ஆர்டினரி மீன் அமிலம் ஒன்று இருக்குது. ஆர்டினரி மீன் அமிலம், ஸ்பெஷல் மீன் அமிலம் என்று சொல்லி இருக்கின்றது. இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், முதலாவது மீன் வேஸ்ட்டு. மீன் கடையில் மீன் வேஸ்ட்டு இன்றைக்கு நம்ம அதை வாங்கி அதை 1 கிலோ வாங்கினோம் என்று சொன்னால் 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட வேண்டும். 1 கிலோ வாழைப்பழம், வேஸ்ட் வாழைப்பழம், இது ஆர்டினரி சாதாரண மீன் அமிலம். ஸ்பெஷல் மீன் அமிலம் என்று சொன்னால் மீன் கழிவு, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், பப்பாளி பழம், பேரிச்சம்பழம், பூசணி பழம் மற்றும் மாங்காய் பழம் போன்ற அனைத்து பழங்களையும் சேர்த்து பண்ண ஸ்பெஷல். அதுவும் மட்டும் இல்லாமல் நல்லா மீன்லாம் வாசனை அடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க வெறும் வெஜிடேரியன் லெவலில் பண்ணலன்னாக்கா நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம் இது ரெண்டுமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 21 days இருக்கணும். 21 days, இது 70 days ஆகிருக்குது, 2 மாதத்துக்கு மேலே ஆகிருக்குது. ஆக இதை பாருங்கள். இப்போ இதை வச்சு வடிகட்டி நம்ம இது பார்க்க போகிறோம். வடிகட்டி இதை லிக்விடை எடுத்துகிட்டு இந்த திப்பியை போட போகிறோம். இப்பொழுது இதில் பாருங்கள். இப்பொழுது ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணுறது பாருங்கள், எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதை திப்பியை எடுத்து இப்படி தனியாக போட்டுருவாங்க.
அதாவதுங்க இது எப்படின்னாக்கா, வேஸ்ட்டை எப்படி பெஸ்ட்டாக்குறது எப்படின்னாக்கா, இந்த மீன் அமிலம் மற்ற கம்போஸ்ட் போன்ற ஒரு காரியங்களாம் வேஸ்ட்டான தூக்கி போட்ட பொருளை கொடுத்து உரமாக்குவது, ஃபெர்டிலைசர் ஆக்குவது என்பது தான். இது எல்லாம் வடிகட்டின பிறகு இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து முக்கால் தான் ஊற்றணும், முழுவதுமாக ஊற்றக்கூடாது. திறக்கும் போது கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மூஞ்சில் அடிச்சிடும். முக்கால் வரைக்கும் நம்ம ஊற்றணும். இது 3-4 மாதத்திற்கு பயன்பாட்டுக்கு வரும். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை கொடுக்கலாம். போதுமா? இது ஒரு 4 லிட்டருக்கு உண்டான நாம் மீன் அமிலத்தம் எடுத்துருக்குறோம். நம்ம இது மீன் அமிலம் ஸ்பெஷல். இதில் என்னென்ன கலந்துருக்குதுன்னா, வேஸ்ட்டு மீன், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பப்பாளி பழம், பூசணிக்காய் போன்றவற்றை கலந்துருக்கிறோம். இது வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 kg 300 ருபீஸ், 350 ருபீஸ் இருக்கும். ஆஃப் லிட்டர். இப்போ 1 லிட்டர்னால் 700 ருபீஸ் மேலே இருக்கும். இப்போ நம்ம 200 ரூபாய் செலவழிச்சிட்டு இதுக்கு உண்டான செலவு 200 ருபீஸ் தான். 2 கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 160 ரூபா. மீன் வேஸ்ட்டுக்கு ஒரு டிப்ஸு ஒரு 20 ரூபா. வாழைப்பழம் அதெல்லாம் வேஸ்ட் இருக்கலாம் 200 ரூபா செலவில் இத்தனை 4 லிட்டர் எடுத்துருக்குறோம். அப்போ 4 குறைஞ்சபட்சம் ஒரு 700 ரூபா, 4 28, 2800 ரூபாய் இதுடைய விலை. இப்பொழுது நம்ம 200 ரூபாயில் நம்ம செஞ்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, வீக்லி ஒன்ஸு செடிகளுக்கு கொடுக்கணும். அப்படியே கொடுக்கக்கூடாது. ஒரு 30 ml to 50 ml 30 to 50 ml வச்சுக்கலாம். 1 லிட்டருக்கு 30 to 50 ml ஊற்றி கலக்கி செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். செடிங்களுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது நிரம்பி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக ரொம்ப வந்துடக்கூடாது, அப்படியே நிற்கணும் ஓரளவுக்கு. அதுக்கு மீடியமாக கொடுக்கணும் தண்ணி, இல்லைனா நிறைஞ்சி கீழே வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி நம்ம பார்த்து நம்ம செடிகளை வளர்த்தோம் என்று சொன்னால் அதிக பலன்கள் நமக்கு கிடைக்கும். இத்துடன் முடிக்கிறேன். அடுத்தது இஞ்சி அறுவடை குறித்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இஞ்சி அறுவடை குறித்து காட்டுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தரும் ஒரு செடியாச்சும் சின்ன செடியாச்சும் வளர்க்கணும். ஒரு வேளை இன்றைக்கு புதினா ஒரு நம்ம வீட்டில் வாங்குகிற புதினா குச்சி இருந்தால் அதில் ஒரு சின்ன தொட்டிலையோ சின்ன ஒரு பாத்திரத்துலையோ மண்ணை போட்டு அதை சொருகி வைங்க. அதில் நிறைய வரும் புதினாக்கள். அதில் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆர்கானிக்காக பார்க்கும்பொழுது அதிக சுவையும் அதிக மனமும் அதிக சத்தும் இருக்கின்றது. ஆக நீங்கள் பார்க்குறவங்க ஏதாவது ஒரு சின்ன தொட்டியாச்சும், குறைஞ்சது பட்சம் ஒரு சின்ன தொட்டியாச்சும் நீங்கள் வளர்க்க முயற்சி செய்யுங்க. இத்துடன் முடிக்கிறேன். அடுத்தது இஞ்சி அறுவடையை நாம் பார்ப்போம்.